எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அபியும் ராகவும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்றா ஒரே கட்டிலில் படுத்து தூங்க போகிறாங்க. என்ன தான் இருந்தாலும் பாட்டி சொன்னது கூட கேட்காம கோர்ட்டு கேஸுன்னு என்னை அலைய வச்சில்ல அப்படிங்கிற மாதிரி ராகவ் அபியை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் மட்டும் என்னவா, நான் சத்தியம் கேட்டேன், சத்தியம் பண்ணி கொடுக்கல. மணமேடை வரைக்கும் போயிட்டு மதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் மொக்க வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. எனது மணமேடை வரைக்கும் நான் தான் விருப்பப்பட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண போனேனா அப்படின்ட்டு ராகவ் கேட்குறாரு. ஆமாம், இல்லையா பின்ன அப்படிங்கிற மாதிரி அபிக்கு சொல்கிறாங்க. நான் என்னோடய காதலை இப்போ சொன்னால் நீ கண்டிப்பாக அதை காதலை வாங்காத மாதிரியே நடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெகு பண்ணுவேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து உன்னை நான் கெஞ்ச வைக்கிறேன்டி அப்படின்ட்டு ராகவ் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. சீக்கிரமாக லைட்டை வந்துட்டு படுங்க, அப்படி இல்லையா லைட்டை முடிச்சுட்டு என்ன வேணாலும் யோசனை பண்ணுங்கள், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிரம முடியுது.